அன்பு உடன்பிறப்புகளே, எனக்கு நீண்ட நாளாக யூடியூப்பில் ஏதாச்சும் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம். அது ஏதாச்சும் ஒரு வீடியோன்றதை விட பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய கருத்து. அதனால் இன்னைக்கு நான் யோசித்து ஓகே, இந்த வீடியோ இது வந்து என்னுடைய மனசில் ரொம்ப நாளாக இருந்தது. இதை வந்து முன்னெடுத்தாங்க அப்படின்னா நம்ம விவசாயத்திற்கு, நம்ம மக்களுக்கு இது வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும். என்னென்னா, இப்போ நிறைய பேர் வந்து விவசாய நிலத்தெல்லாம் வந்து விற்றுட்டு வெளியூருக்கு போயிடுறாங்க. அப்படி இல்லைன்னா விவசாய நிலத்தை தனியார்காரங்க கிட்ட வந்து விற்றுடுறாங்க. ஏதோ ஒரு தேவைக்காக விற்றுடுறாங்க. அப்போ போக போக எப்படின்னா, விவசாய நிலம்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அது வந்து நம்மளுக்கும் நல்லது கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற விவசாய நிலத்தை யாராச்சும் விற்கிறாங்களா, அந்த விவசாய நிலங்களை நாங்கள் குத்தகைக்கு எடுத்துக்கிறோம். அதுக்கு உங்களுக்கு வருஷத்துக்கோ மாதத்துக்கோ ஒரு லீஸ் அமௌண்ட்டு, குத்தகை அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம். கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா, அந்த லேண்டில் என்ன மாதிரி விவசாயம் பண்ணலாம். உதாரணத்துக்கு நெல் விவசாயம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வேர்க்கடலை, எந்த பயிர் வேணாலும் அந்த மாதிரி விவசாயம் பண்ணி அந்த அறுவடை பண்ணதை வந்து கவர்மெண்ட் எடுத்து கவர்மெண்ட்டே அதை நேரடியாக விற்பனை செய்யலாம். இதில் வந்து யாரெல்லாம் லாபம் அடைவாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு ஒரு பக்கம் லாபம், அந்த விவசாய நிலமும் காக்கப்படுது, அந்த விவசாயியும் காக்கப்படுறாங்க. இன்னொரு லாபம் என்னென்னா, மழை வெள்ள காலத்தில் வந்து அந்த விவசாய நிலங்கள் பாதிப்படைஞ்சிச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டு தான் அந்த விவசாயிகளுக்கெலாம் இழப்பீடு தரும். இந்த இழப்பீடையும் வந்து நம்ம வந்து முற்றிலும் வந்து அவாய்ட் பண்ணலாம் கவர்மெண்ட்டு. அதே மாதிரி இதில் வேலைவாய்ப்பு வந்து நிறைய உருவாகும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமில் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க, கஷ்டத்தில் பண்ணுறாங்க, இல்லை அதில் வேலை பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்கள வந்து நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம். இப்போது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமில் 4 மணி நேரம் வேலை செஞ்சு இவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். அவங்க 100 நாள் வேலை தரத்துக்கு பதிலாக 365 நாளுமே நம்ம வேலை தரலாம். 365 நாளும் நீங்கள் வேலைக்கு வாங்க, விவசாயம் பண்ணுங்கள், உங்களுக்கு இவ்வளோ கூலி. கிட்டத்தட்ட எப்படின்னா, நம்ம அவங்கள வந்து கவர்மெண்ட்டே விவசாயத்தை டேக் ஓவர் பண்ணுறதால அது வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை மாதிரி நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். இது என் மனசில் நீண்ட நாளாக நினச்சிட்ருக்க விஷயம். இதை வந்து ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட்டு, இல்லை வந்திருக்க புதுசாக ஏதாச்சும் கட்சிகள் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. விவசாயமும் அழிக்கப்படாது. நன்றி நண்பர்களே.